வணக்கம் மக்களே, சற்று முன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். அதாவது இந்த ஒரு தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்பொழுது ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகவில் இல்லாட்டாலும் அவருடைய பார்த்திங்கன்னா செயல்பாடுகள் அதிமுகவில் நடக்குது அப்படின்ற பேச்சுக்கள் தான் அதிகமாகிட்டு இருக்கு. இப்போது எடப்பாடி இருக்கார், அவரால் என்ன அதிமுகவில் நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே இல்லை அப்படின்ற சூழல் தான் இருக்குது. இப்போ கூட போர்க்கொடி எழுந்திருக்காங்க செங்கோட்டையன், வேலுமணி. ஆனால் அவங்க ஒரு சிலர் மறுப்பு தெரிவிக்கிறாங்க, இல்லை போர்க்கொடி எழுந்துக்கிறாங்க, அப்படி இப்படி மாறி மாறி பேசிகிட்டு இருக்காங்க. ஆனாலும் கூட அதிமுகவில் நிலவி வரும் உட்கட்சி மோதல்கள் பூகாம்பரமாக வெடித்து கொண்டிருக்கிறது. தேர்தல் முடிவு ஒரு பக்கம் வரப்போகிறது. இந்த தொகுதியில் இவ்வளோ வரலன்னா அவங்களுக்கு பதவி இல்லை, அது ஒரு பக்கம். மேலும் ஒரு சில தொகுதிகளாம் அந்த அதிமுகவே பயப்படும் அளவுக்கு பேச்சுக்கள் இருக்குது. அதாவது இந்த பொதுமக்களிடையே பேச்சுக்கள் இருக்குமா, இந்த இடத்துல இவங்க தான் வருவாங்கப்பா, மற்ற கட்சி அவ்வளோ வராது, அப்படி இப்படின்னு அந்த ஒரு பேச்சுக்கள் இருக்கும். ஸோ அதையெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வந்த நம்மளுடைய இபிஎஸ் தரப்பு அணியினர் தற்போது அதெல்லாம் கேட்கும்போது சொல்லுவோம், இப்படி பேசுகிறாங்களா, அப்போ அந்தளவுக்கு வாக்கு சதவீதம் கொஞ்சம் நம்ம பெரிய லெவலில் எதிர்பார்த்தது கொஞ்சம் அடி வாங்க போடுங்க அப்படின்ற யோசனைகள் இருக்குது. மற்றும் பார்த்திங்கன்னா மற்ற ஒரு சில இடங்கள்லாம் ஓகே அப்படின்ற மாதிரி இருந்தாலும் கூட தற்சமயம் வரைக்கும் அடுத்து என்ன நடக்க போகிறது அப்படின்றது பெரிய லெவலில் பார்க்கப்படுகிறது. ஏன்னா நெக்ஸ்ட் என்ன, ராமநாதபுரம் நம்மளுடைய ஓபிஎஸ்ஸை பற்றி விசாரிச்சிருக்காங்க. அங்கே என்ன சொல்கிறாங்க, பெரும்பாலான வாக்குகள் அவருக்கு தான் போயிருக்கோம், பலாச்சின்னத்துக்கு தான் விழுந்திருக்கு அப்படின்னு பேசுகிறாங்களாம். ஸோ இதையெல்லாம் கேட்ட எடப்பாடி பழனிசாமி பெரும் ஒரு அதிருப்தியில் இருக்கார். நம்ம ஒரு வேட்பாளர் நிறுத்தினோம், அவருக்கு வாக்கு வரும்னு பார்த்தா வெறும் ட்விஸ்ட்டாக இருக்கே அப்படின்ற மாதிரி. ஸோ எடப்பாடியே புரட்டி போட அறிவுக்கு நம்மளுடைய ஓபிஎஸ்ஸின் அறிவிப்புகள் இருக்குது. ஓகேங்களா, இந்த ஒரு சூழலில் நம்மளுடைய ஓபிஎஸ் களத்தில் பார்த்திங்கன்னா ஸ்டாராக மாறி இருக்கிறார் அப்படின்றது மாதிரி இருக்கிறது. மேலும் ஓபிஎஸ் அவர்கள் அப்போது வெற்றியை பெற்றார் என்றால் அது மிகப்பெரிய அளவில் பார்த்திங்கன்னா பிம்பத்தை எடப்பாடிக்கு ஏற்படுத்தும். ஏன்னா அவர் அங்கே மத்தியில் போயிட்டாருனாவே ஸ்டார்ட் ஆயிடுச்சு எடப்பாடிக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா இயல்ற அப்படின்ற மாதிரி. தற்பொழுது அங்கே போயிட்டு அவர் பல விதமான விஷயங்களை செய்வார். ஒரு பக்கம் சசிகலா அவர்கள் அவருடன் இணைந்து பல ஒரு அடுத்த கண்ணோட்டத்திற்கு தலைமையை பார்த்திங்கன்னா அடுத்த 2026 தேர்தலுக்கு தயார் பண்ணணும். ஸோ அதுக்கான வேலையில் இருப்பாங்க. அப்போ எடப்பாடியை என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போவே அதிமுகவில் கொஞ்சம் கொஞ்சம் உள்ளே இருக்கவங்களே எடப்பாடி வேணாம், அவர் கொஞ்சம் மாற்றினா நல்லாயிருக்கும், இல்லை அவர் மாறினா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி பேச்சுக்கள் இருக்குது. இதையெல்லாம் வச்சு பார்க்கும் சொல்ல கொஞ்சம் பெரிய லெவலில் எதேனும் பார்த்திங்கன்னா திருப்பங்கள் என்பது தலைமைக்குள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகளும் அதற்கான சாத்தியக்கூறுகளும் மிகவும் அதிகமாக இருக்கிறதா, அப்படி இப்படிலாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எல்லாத்தையும் வச்சு பார்த்தா கண்டிப்பாக ஒரு கண்ணோட்டம் என்பது தெரிந்தே ஆகும் அப்படின்னு தான் பார்க்கப்படுகிறது. என்ன நடக்கிறது என்பதை நம்ம பொறுத்திருந்தான் பார்க்கணும். என்ன மாதிரியான மாற்றங்கள், என்ன மாதிரியான திருப்பங்கள் என்பது பொறுத்திருந்து பார்த்தால் நமக்கு அனைத்தும் பார்த்திங்கன்னா தெரிய வரும். ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் மூலமாக நீங்கள் தெரிவிக்கலாம். இது போன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. நன்றி, வணக்கம் மக்களே.